வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். நாங்கள் மோட்டிவேட்டேரியன். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விளாக் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேஃப் எக்ஸ்பிரஸில் லேலேருந்து நம்ம சென்னைக்கு வந்துருச்சு பைக்கு. நம்ம டேரெக்டாக போய் எடுக்கலான்ற பிளானில் இருக்கிறேன். ஏன்னா 1ஆம் தேதியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் நெட்டில் பார்க்கும்போது இருந்துச்சு. இங்கேருந்து திருவள்ளூர் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணோம். ஆல்மோஸ்ட் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியபாளையம் இருக்குல்ல, பெரியபாளையம் பக்கத்தில் தான் இருக்குது. எப்படி போய் டெலிவரி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது பைக்கு, எப்படிலாம் இருக்க போகுதுன்னு தெரியல. எது உடஞ்சிருக்கு. ஈவந்தோ நம்ம நல்லா தான் பேக் பண்ணியிருக்கோம், இருந்தாலுமே எதனா உடஞ்சிருக்குமா இல்லை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, ரெடி ஆகிடுச்சு. தம்பி வந்துட்டாப்ல. ஸோ தம்பியை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு பைக் ஒரு அவுட் ஆஃப் டெலிவரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் டேரெக்டாக ஒன் டைம் போய் செக் பண்ணிடலான்ற ஒரு பிளானில் தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு எப்போ வருன்றது தெரியாது. நாளைக்கு நாங்கள் ஊட்டிக்கு போகிறதுனால இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா, திடீர்னு நாளைக்கு வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அவங்க எப்படியே டெலிவரி வெளியே பண்ணிட்டு போயிடுவாங்க. வண்டியை உள்ளே விட முடியாது, அன்பேக் பண்ணோம். ஸோ அதெல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இப்போதைக்கு இங்கேருந்து ஒரு 14 to 15 கிலோமீட்டர்ஸ் வருது. 15 கிலோமீட்டர்ஸ் தானே. ஸோ இங்கேருந்து டேரெக்டாக போய் பார்த்துடலாம். ஏன்னா அவங்க டெலிவரி பண்ணுறதா இருந்தால் எப்படி பார்த்தாலும் ஈவினிங் மேலே தான் டெலிவரி பண்ணுவாங்க. நம்ம ஈவினிங் வேறு கிளம்பிடுவோம். ஈவினிங் 6 o'clock மேலே நம்ம கிளம்பிடுவோம். ஸோ அந்த டைம் மேலே அவங்க டெலிவரி பண்ணுறாங்கன்னா நம்ம இருக்க மாட்டோம். வீட்டில் மட்டும் தான் அவங்க தனியாக வாங்கி வைக்கிறது அதெல்லாமே தெரியாது. அது இல்லாமல் நம்ம நேரில் போய்ட்டோன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் பார்க்குறது எப்படி இருக்குது உங்களுக்கும் காட்டின மாதிரி இருக்கும்ல. வந்துட்டேங்க, அதை தெரிந்து பாருங்கள், அந்த குடம் தான். ஓகே, கடைசியில் நான் நினச்ச மாதிரியே வண்டி இங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. ஸோ நம்ம புழல் பக்கத்துலேயே ஏதோ ஹையர் சின்னதாக இந்த மாதிரி இடம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லுங்கள், அங்கே இறங்கிக்கிங்க. அங்கே தான் இந்த மாதிரி ரேம்ப்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு அங்கே தான் வசதியாக இருக்கும் இறக்கிறதுக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக அங்கே போயிடலாம். அங்கே போய் தான் எடுக்கணும். நான் யோசிச்சுனே வந்தேன், வண்டி எடுக்கும் போதே ஆப்போசிட்டில் ஒரு வண்டி போகுது அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி வண்டி கிளம்பிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணக்கூடாதுன்னு உள்ளே இருக்க அண்ணன் சொன்னார். அந்த அண்ணன் பொலைட்டாக தான் பேசினார், நம்பர்லாம் க்ளீனாக கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம இப்போ அங்கே போய் பார்க்கலாம். நான் நினச்ச மாதிரியே ஆயிடுச்சு. இந்தாண்ணே. ஃபோன் பண்ணு. எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ரௌன் வண்டி தான் நினைக்கிறேன். இதாக இருக்கும். உள்ள இருக்கா? ஹிமாலயன் தான் போயிட்டு ரிட்டர்ன் வந்தது. ஆமாம் 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 ஆமாம். சரி ரைட்டு. ஆ சரி ரைட்டு. 2 மணிக்கு வந்துடுவாங்க. 2 மணிக்கு 10 நிமிஷம் வாரம் கூட. மணி 1:30, இன்னொரு ½ hour. 1 மணி தான் வருவாங்க. அவங்க பாருங்க, அவ்வளோ பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் சைடு. நீங்கள் அவங்க இருக்கும்போது இருந்தீங்கன்னு அவங்க பேர் கேட்டு பாக்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். சரி சரி. போயிட்டு போய் நாங்கள் வண்டி அனுப்புவோம். புரியுது. சரி, நான் அதுக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தரை வர வச்சு நான் வந்தேன். சரி ரைட். இன்னொரு ½ hour ஆகுமா? கரெக்டாக 2 மணிக்கு. அதான் 2 மணிக்குனா இன்னொரு ½ hour. மணி 1:30 ஆகுதே. சரி, யாராவது இருக்காங்களா பாருங்கள், இருந்தாங்கன்னா கேட்கலாம். சரி. சாப்பிட்டு வந்துட்டு. சரி, நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் கட் பண்ணுங்க, அதெல்லாம் இருக்குது.
எந்த அதான் சொன்னேன் மோட்டோடேரியன் சொல்லிட்டு இருக்கும். ஓட்ட இன்ஸ்டாவில் பண்ணணுங்க. இன்ஸ்டாவில் இருக்குங்க, யூடியூப்பில் தான் இருக்குது. 360 இல்லை இது, இன்ஸ்டாவில் தான் 360 வரும். இன்ஸ்டான்ற பிராண்டில் தான் 360 வரும். இது வந்து இந்த பிராண்டு தானே, என்ன சொல்லுது, கோப்ரோ தானே. கோப்ரோவில் 360 வராது. என்னாச்சு பார்த்து ஓகேவா? அது இங்கே பக்கத்துலேயே இருக்குது. அதான் போகும்போது சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்லுவேன். சரி போ, முதல்ல போ. சரி திரும்ப முடியாது. நான் எத்திலான்றேன் பாக்ஸ் ஆக்சுவலி இதில், அதனால உனக்கு தள்ள முடியும். அப்படி இல்லை, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நோக்கிடுறா கட்டி வச்சிருக்கியா? எதுவும் திரும்ப வரும். ரேம்ப் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து இறங்கினா இந்த இடத்துல வந்து அங்கே போ இங்கே போன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஹைட்லேருந்து அவ்வளோ வெயிட் வண்டியை தூக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் இந்த கேமராலாம் இல்லை அவங்க இதாண்ட கீழே வந்துருக்கோம். ஒயிட் இந்த செட் அதிகமாக வருது. சரியா? அங்கே பேக்கில் வேணா விட்டுருங்கண்ணா. ஃப்ரெண்ட்ல இருந்து இந்த சைடு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இருங்க தூக்கி ரைட். கீழே கீழே வர பண்ணிட்டு சரி ரைட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிராய்ட் ரைட்டு நம்ம கீழே தள்ளுவோம். தள்ளுங்க தள்ளுங்க தள்ளு தள்ளு தூக்குடா தூக்கணும். வெளி 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 எதுவும் எதுவுமே தள்ள ஒன்றும் ஆகுது. பின்னாடி தள்ள பின்னாடி தள்ளலாம். அடிக்கல ஸ்டேரிங் சைடு அப்படி சரி திருப்பி நேரம் கீழே வீலாண்ட. சரி கட்ட பிடிச்சினா நான் வீலில் பிடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் பிரேக் கேட்டா பேக் பிரேக் ஃப்ரண்ட் பிரேக் அப்படியே ரெண்டு பேரும் இறங்கிங்க. நான் இறங்கிட்டுமா? புடிச்சின்றாங்க பிரேக் புடிச்சின்றாங்க. இறங்கிங்க. இல்லை நான் இது ஃப்ரண்ட்ல இப்படி பிடிக்கிறேன். அப்படி இல்லை, அப்படி பிடிக்க கூடாது. நீங்க அப்படி பிடிச்சிங்க. ரைட். சரி. பிரேக் விட்டா. பொறுமை. அவ்வளோ முடிச்சுப்பா. இது எத்தனை பேர்கிட்ட கெஞ்சி நின்றுக்கு. சரி அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வண்டி வந்துச்சுங்க. அப்பா எவ்வளோ நாள் கழிச்சுங்க. வண்டி ஒரு 10 முறையாச்சும் கீழே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டேரிங் லைட்டாக பெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. வண்டி கழுவிட்டாச்சும் போட்டிருக்கணுங்க. வண்டி கழுவாமல் போட்டதுனால ரணக்கொடூரமாக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு போனோடனே என் செல்லத்தை குளிப்பாட்டணும். இதை நக்கல் கார்டு உடச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த நக்கல் கார்டு உடஞ்சிச்சு. பரவாயில்ல, அந்த நக்கல் கார்டெலாம் இருந்ததுனால தான் வந்து வண்டி வந்து எந்த ப்ராப்ளமும், அதாவது நக்கல் கார்டு இல்லாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் பாருங்கள், இந்த இது உடஞ்சிருக்கும், லிவர் உடஞ்சிட்ருக்கும், பிரேக் லிவரு. நக்கல் கார்டு இருந்தே லைட்டாக பெண்டான மாதிரி இருக்குது அதெல்லாம். ஆனால் வண்டி எடுத்து கீழே இறக்குன உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரேக் தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. டைட்டாக இருக்கிற மாதிரினா கல் மாதிரி இருக்குது. இன்னும் அந்த பிரேக் ப்ராப்ளம் சால்வ் ஆகலையானு தெரில, இல்லை புது பிரேக் ஷூ நல்லா டைட்டாக இருக்கானான்னு தெரியல. என்ன இருந்தாலும் சரிங்க, நம்ம பைக்கு தாங்க. அந்த பிக்கப் என்ன, அந்த சஸ்பென்ஷன் என்ன வேற மாதிரி இருக்குது. எவ்வளோ நாள் கழித்து ஓட்டும் போதும் செம்மையாக இருக்குங்க. ஓடு.
எனக்கு தெரிஞ்சு இதில் சைலன்சரில் சவுண்டு வருதுன்னு நினைக்கிறேன். கட 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 கடன்னு. ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம வண்டி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு.